ஷேய் பார்வதி அம்மா, பாரத் மாதா, எல்லா நாடுமே சீலை குத்திட்டாருப்பா, கணக்கு முடிச்சிட்டாரு. ஒரு எறும்பு கூட தப்ப முடியாது. மதமாக வச்சுருக்கவன் தப்ப முடியாது, ஜாதியாக வச்சுருக்கவனும் தப்ப முடியாது. படைக்கிறது ஒரே உயிரின்ட்டார். அடி தூக்கி போட்டு மிதித்து நச்சு போடுவோம்ட்டார். இப்போ நாடுக்கு நாடாக அந்த கஜானாவை நெருக்கி எல்லாமே சோழி முடிச்சிருவார். இப்போ இந்த பேப்பரால் பூரா திங்கிற சாப்பாடு வரைக்கும் அப்படியே தடுமாற விடுவார். தடுமாற விடையில் ஒவ்வொருத்தர் அரசியல்வாதியை அடிக்க ஆரம்பிப்பான். இப்படி தான் கொண்டு வருவார். கொண்டு வந்து அரசியல்வாதி அடி வாங்குவான். அரசியல்வாதி கணக்கு சீல் குத்தி முடிச்சிட்டார். ஒரு அரசியல்வாதி கூட நம்ம நடத்தக்கூடாது. நடத்தினானா அவனுக்கு யமன், இராணுவ முப்பட வானரப்பட தான் யமன் அவனுங்களுக்கு. இன்னைக்கு கணக்கு போட்டாச்சு. நடத்தக்கூடாது. டெல்லி டு தமிழ்நாடு வரைக்கும் நடத்தக்கூடாது. அமைதியாக போச்சு சொல்லுப்பா, நீதிமன்ற கோர்ட்லேருந்து அமைதியாக போச்சு சொல்லு. நான் நடத்துன்னு நினச்சானா முப்பட வானரப்பட டெய்லி அவரை எப்படி கொண்டு வரணுமோ உள்ளே கொண்டு வந்தவொடனே எல்லாவனையும் அடைச்சி உள்ளே தூக்கிடுவார். ஒரு எம்எல்ஏ இருக்க மாட்டான், ஒரு எம்பி இருக்க மாட்டான், ஒரு மந்திரி இருக்க மாட்டான், ஒரு முதலமைச்சர் இருக்க மாட்டான். டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் கீழே பஞ்சாயத்து போட்டு வார்டில் வரைக்கும் எவனுமே இருக்க மாட்டான். அலசி அள்ளி தூக்கிடுவான். முதன்னு வருவான். முதன்னு அள்ளி இறக்கிட்டு அப்படியே பாடுறா நிப்பாட்டிடுவார். எல்லாம் நில்றா, எல்லா இடமும் பார்டரில் நில்றா அப்படிம்பார். எல்லா இடத்துலையும் பார்டரில் நின்று விவசாயத்தை தடவுதானா தடவுலையா பாப்பா அப்படிம்பார். வண்டி வாகனம் அதிகமாக இருந்தால் பிடுங்கி தூக்கி எரிச்சிருவாங்க. வண்டி 4 வீலர் 2 வீலர் அனைத்து உள்ள பூரா லாரி ஈரி பஸ்ஸு கிசு அனைத்தும் தூக்கி எல்லாம் எரிச்சிருவார். பூமி அழிச்சிருவான். இதை வச்சே அழித்து பூரா பூமி அதறதுக்காரு. கீழே 100 கிலோமீட்டர் வரைக்கும் இவன் விட்ட ட்ரெயின் பஸ்ஸு கிசு பூமி கீழே அதருது அப்படின்ட்டார். இவனுங்களை பூரா நொறுக்கி விட்டு கந்தல் கோலமாக ஆக்கி விட்ருவான். வானரப்பட இராணுவ முப்படை வீரர்கள் எல்லாம் சீலை குத்திட்டாருப்பா. முடிஞ்சு வச்சு கணக்கு முக்கால் சத்தியம்.